I don't think that men can be focused on only one girl. I think we girls have to accept that point and leave them. You just have to worry about whether he is coming back to you. இல்ல எனக்கு நிஜமாவே புரியல. என்னது இதெல்லாம்? இது என்ன விஸ்டமா? இதுக்கு பேர் மெச்சூரிட்டியா? சத்தியமா கிடையாது. நிறைய மென் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு லாயலா இருக்காங்க, கமிட்டடா இருக்காங்க. அவங்க வாழ்நாள்ல கடைசி நாள் சாகிற வரைக்கும் லாயலா இருக்கிற நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. எப்படி பொண்ணுங்க சில பேர் ரொம்ப லாயலா இருக்காங்களோ அதே மாதிரி இருக்காங்க. பயாலஜிக்கலா சொன்னோம்னா மென்னாலையும் சரி விமனாலையும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட்டடா இருக்க முடியும். அவங்க அதுல இருக்கணும்னு நினைக்கணும், அவ்வளவுதான். இது ஹார்மோன்ஸோ ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு அவன் எப்படா திரும்பி வருவான் அப்படின்ட்டு டோட்டலா உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை எல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுக்கு பேரு லவ்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. திஸ் இஸ் டோட்டல் செல்ஃப் அபேண்டன்மெண்ட். உங்க செல்ஃப் ஒர்த்தை கொண்டு போய் டிச்சில் போட்டாச்சு. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கண்ணில் தெரியும். அமேசிங்கான கிரேட் மென் உலகத்துல இருக்காங்க. அவன் எங்க வேணா போயிட்டு எப்பவாச்சும் திரும்பி வருவானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதில் நான் ஏன் அந்த கதவை எப்ப பார் திறந்தே வைக்கிறேன்னு கொஞ்சம் யோசிங்க. தயவு செய்து இந்த மாதிரி மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ்.